ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு சார்பில் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ தமிழக ஆசிரியர்களுக்கு முக்கிய அறிவிப்பை தமிழக அரசு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது இதற்கு இனி டெட் தேர்வு தேவையில்லை, அதாவது டெட் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர், முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வுக்கு இனி டெட் தேர்வு தேவையில்லை அப்படின்ற மாரி உங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கசட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையின் கீழ் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கான பணி விதிமுறைகளில் பல்வேறு முக்கிய மாற்றங்களை செஞ்சு தமிழக அரசு கசட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆசிரியரோட நீண்ட நாள் கோரிக்கைகளையும் பணி சார்ந்த தேவைகளையும் கருத்தில் கொண்டு இந்த அதிரடி திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த புதிய விதிமுறை மாற்றங்களின்படி உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் முதுகலை ஆசிரியர் ஆகிய பதவிகளுக்கு வழங்கப்படும் பதவி உயர்வுக்கு இனி ஆசிரியர் தகுதி தேர்வு எனப்படும் டெட் தேர்ச்சி பெற வேண்டிய அவசியம் இல்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் முதுகலை ஆசிரியர் ஆகிய பதவிகளுக்கு ப்ரொமோஷன்ஸ் வழங்குறாங்க பாருங்க. அதுக்கு டெட் தேவையில்லை அப்படின்ற மாரி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு பதவி உயர்வை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய நிம்மதியும் மகிழ்ச்சியும் அளித்துள்ளது அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடக்க கல்வித்துறையில் தகுதி வாய்ந்த பட்டதாரி ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு பள்ளி கல்வித்துறையில் முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மற்றொரு முக்கிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி பள்ளி கல்வித்துறையில் முதுகலை ஆசிரியர் பதவி உயர்வு வழங்கப்படும் போது அதில் 18% பார்த்தா வாய்ப்புகள் தொடக்க கல்வித்துறையில் உள்ள தகுதி வாய்ந்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்த இந்த கோரிக்கையை தமிழக அரசு ஏற்று அதுக்கான கசட்டில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு கசட்டில் வெளியிட்டிருக்காங்க. மிக விரைவில் முறையான அரசாணையாக வெளியிடப்பட்டு முழுமையாக அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதாங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கசட்டில் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் சார்பில் வெளியிட்டிருக்காங்க. இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. 46 பக்கங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ யார் யாருக்கு என்னென்ன கசட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அந்த 2 பேருக்கு பதவி ப்ரொமோஷன் போது டெட் தேர்வு தேவை கிடையாது. அதேமாரி இவங்களுக்கு 18%க்கான இடஒதுக்கீடு வழங்குகிறோம் அப்படின்ற மாரி கசட்டில் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.